தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க. அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன். அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா, எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்ன கூட்டத்தில் நானும் நின்னேன்னு. நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது? அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல. எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் 40 வருஷமாக ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் தனி மனிதர்கள். இங்கே இருந்து என் கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக, பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். எஸ்டிஆர் ரமன் சாரோட எனக்கு நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட் எதுனா, ஒரு டைமில் இந்த பீப் சாங்குன்னு ஒரு சாங் வந்தப்போ, அப்படி இருக்கிற ஒரு டைமில் எனக்காக அந்த டீசருக்கு ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு. பட் சார் ஊருக்கு போகாமல் இருந்து, இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே. ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. எனக்கு என்னென்னா, அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது, பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார், என்றைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜகணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் கிரியேட் பண்ணி வச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்து நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமாக விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர, சும்மா அப்படி அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடச்சிடாது. அதுக்காக உழைக்கணும். என் மேலே ஏறி போங்க, என் ஷோல்டரில் நீங்கள் நில்லுங்க, என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார், நான் உங்களை ஒரு ஏணிப்படியாக தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்கள் மேலே காலை வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதித்து தான் சார் போகிறோம். உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துகிற மாதிரி இனிமேல் நடந்துப்பேன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். தக் லைஃப் வில் பி த பிகினிங். என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து, அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே. மற்ற பசங்களாம் ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, இன்னொரு பக்கம் படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன வயசில். அப்போல்லாம் நினைப்பேன், ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு 40 வருஷம் கழித்து கமல் சரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, சிம்பு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் அவருக்கு பாட தெரியும், ஆட தெரியும் எல்லாமே சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா. அவங்க தான். தேங்க்யூ அம்மா,
தேங்க்யூப்பா. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வர வேணாம்னு சொன்னேன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா அவர் எமோஷ்னல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணாம்னு சொன்னேன். கடைசியில் இப்போ நான் எமோஷ்னல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன பேசுன்னு தெரில. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபேன் மூமெண்ட்டோ எனக்கு கூட அதே ஃபேன் மூமெண்ட் தான் இன்னைக்கு. ஏன்னா நான் கமல்ஹாசன் சாரோட பெரிய ஃபேனு, பெரிய பெரிய ஃபேனு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸில் உங்களை ஒருத்தர் நானும் ஒருத்தன். அதில் ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ வாட்ச் ஆன் த ஓப்பனிங் டே. கமல்ஹாசன் சார்னா உயிர். I like his smile, I like his eyes, I like his personality, I like everything of him. And one more thing is, one day, in the incident, ரொம்ப பேர் சொல்லிருக்கேன், I want to say in front of the crowd, வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்பாவோட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ I was just looking at him, just admiring him like that, அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வந்து ஏனோ மகனேந்திர, அப்போ கேட்டார் யார் அவருன்னு. என் பையன்னாங்க. உடனே வந்து கை கொடுத்தாரு. ஸோ ஒரு தடவை ஹக் பண்ணலாமா அவங்களன்னு கேட்டேன். எஸ் சொன்னார். ஹக் பண்ணேன். 3 நாள் குளிக்கல. Promise. I wanted his smell, his order on me. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் எனக்கு. ரொம்ப பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். படம் நல்லா போட இல்லை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான். இன்னைக்கு நான் வந்து அவங்க சினிமாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நான் இன்வைட் பண்ணிருக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எஸ்டிஆர் சாரோட 10 தலை பார்த்தீங்களா சார்? ஏன்னா உங்களோட படத்தோட ஐசா பார்த்தேன். சூப்பர். அவர் சொன்ன அவர் ஆட்டிடியூடே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, அப்போலேருந்து தட்ஸ் வை தே கால் ஹிம் லிட்டில் சூப்பர் ஸ்டார். ஐ திங்க் யூ ஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆல்சோ. ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம், அக்ரெசிவ், எமோஷனல், romantic, everything, sir. It's an honor. I've done 4 films with Mani sir, 4 films with Kamal sir, and it's a privilege to have worked in a film where Rahman sir has composed music 4 times. Dreams really do come true. I'll say that again. I know I have to repeat this. Kamal sir keeps saying he's a student of cinema, but sir, I've learned so much from you, so much from you. Yena idu sir sonnaru recent, it's an extreme opposite of Kundavai. But I hope I have pulled it off and I hope you all like it. நான் வந்து ஒரு ஏகலவ்யன் மாதிரி, பெண் ஏகலவ்யன் வச்சுக்கோங்க. நல்ல வேளை நீங்கள் ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர், எங்ககிட்ட இருந்து எல்லாம் கட்டவிரல் கேட்காத துரோணாச்சாரியர். ஸோ ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரஹ்மான் சாருக்கு சார், கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, நம் இசைக்கு நீ அழகு, உன்னை ரசிப்பதால் நான் அழகு. அண்ட் மணி சார் உங்களுக்காக இது ஒருமையில் சொல்லிடுறேன், நீன்னு சொல்கிறதுல தப்பாக நினச்சிக்காதீங்க. உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது என் மணியே.